2 விரல்களை வாழ்க்கை நம் ஒவ்வொருவரின் முன்னாலும் நீட்டுகிறது. நாம் அத்தனை பேரும் மனித குலம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை இனி நமக்கு பிறகு வரப்போகிற கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்க்கை 2 விரல்களை நீட்டுகிற போது எதிர்காலம் என்ற விரலை தான் தொடுவோம். இதுல நல்லவன் கெட்டவன், அம்மாவை பிடிச்சவன் அப்பாவை பிடி, இந்த வித்தியாசமே கிடையாது. இதைத்தான் தொடுவோம். ஏனென்றால் நாம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று சொல்லுகிறது. பிள்ளைகளை பேணுவது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கடன். அந்த கடமையைத்தான் செய்வீர்கள். அதில் தான் உங்கள் முழு கவனமும் இருக்கும். அதனால் அதுதான் சவால் மிகுந்ததுன்னு நாங்க 4 பேர் சொன்னாக்க, என்ன சார் எதுக்கு அழுக, எதுக்கு அழறீங்க? இனிமே அழமாட்டாங்க. உடனே இமோஷனல் ஆயிடு. பாரதி ராஜா படத்துல எல்லாரும் கூடி கூடி கட்டிக்கிட்டு அழுவாங்களே, அது மாதிரி இங்க உங்க அறிவை பயன்படுத்தி சொல்லுங்க சார். அப்பா அம்மாக்கள் இங்கே அவர் சொல்றாரு, அவர் வீட்டில் தோசை சரியா வரலன்னா நான் என்ன சார் செய்யணும்? அவர் வீட்டு தோசையை பத்தி அவர் கவலை, மத்த வீட்டு தோசையெல்லாம் பாக்குறாரு. அவர் வீட்டு தோசையை தான் முதல்ல பார்த்தாருமா. அங்க ஒவ்வொரு படியா இறங்கி பாக்குறாரு. படியில இறங்கி பாக்குறாரு. நாய் வந்து கமுந்து படுத்திருக்கு. நாய்க்கு ஏன் சார் தோசையை கொடுக்குறீங்க? உங்க ஊர்ல இதுக்கெல்லாம் சட்டம் ஒண்ணும் இல்லையாம்மா? போலீஸ் 911க்கு போன் பண்ணா நாயை காப்பாற்ற மாட்டாங்களா உங்க ஊர்ல? பாதுகாப்பு சட்டம் சொல்லுப்பா, நாய்க்கு தோசை கொடுக்கலாமாப்பா? அவங்க எங்களுக்கே கொடுக்காதீங்கன்றாங்க. அடுத்த படிக்கு போனா அவ பிள்ளைக்கு சொல்லுது தோசை பிடிக்கலன்னு. அவங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டு அழறார். நான் என்ன செய்ய முடியும்? நீங்க வேணா சென்னைக்கு வாங்க, நல்ல தோசை நான் செஞ்சு உங்க நாய்க்கும் கொடுக்குறேன். எங்க ஊர்ல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, என்ன வேணா கொடுக்கலாம். இது ஒரு பிரச்சனைன்னு மைக் போட்டு பேசுறாரு ஒருத்தர். இவர் ஒரு தலைவர், இவர் கீழே 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் அடிஷனலா சேர்ந்தது, இப்ப சேர்ந்தது. ஆமா, அனன்யா வேறப்பா ஏமாத்தி அந்த சைடு உட்காந்து வச்சிருக்க. நல்ல பிள்ளை. அது எந்த கட்சியில இருக்குன்னே தெரியாம இருக்கு. அப்புறம் எவ்வளவு சீரியஸா இந்த இவங்க 2 பேரும் எவ்வளவு சீரியஸா பேசியிருக்காங்க. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை? யாரோ அப்பாவா கடைக்கு கூட்டி போய் பர்கர் வாங்கி கொடுத்தாங்க. அவர் வாயை திறந்தார பர்கர் உள்ள போல. இது ஒரு பிரச்சனையாங்க. நேற்று எங்க நடுவரை கூட தான் கூட்டிட்டு போய் பர்கர் வாங்கி கொடுத்தான். அவன் எங்க போய் இவன் தம்பி எங்கடா இருக்க? அதான் இருக்கான் பாருங்க. அவன் தான் பர்கர் வாங்கி கொடுத்தான். எங்க நடுவராலே அது எப்படி சாப்பிடுன்னு தெரியல. உடனே என்ன பிச்சு பிச்சு தின்னாரு. இது ஒரு கஷ்டமா? பொய்யே சொல்லல. அவன் ரித்வின் இருக்கான், அவனை கேளுங்க. இப்ப இந்த வரலாறு முக்கியமா? வரலாறு முக்கியம் அமைச்சரே, வரலாறு முக்கியம். ரித்வின் தான் வாங்கி கொடுத்தான். பர்கர் தின்னல பிச்சு பிச்சு தின்னுங்க. ஒரு சிலருக்கு வாய் சின்ன வாயா இருக்குமா, அவங்க பிச்சு பிச்சு சாப்பிடுறாங்க. சிலருக்கு வசதியா இருக்கு, அவங்க அப்படியே சாப்பிடுறாங்க. இதுக்கு நான் என்ன? அதுதான் நானும் சொல்றேன், நீங்க சொல்றதுதான் நான் சொல்றேன். இது ஒரு பிரச்சனை இல்ல. வாயை நல்லா திறக்க முடிஞ்சா அப்படியே தின்னுங்க, வாயை திறக்க முடியல பிச்சு பிச்சு தின்னுங்க. என்னங்க வச்சு எப்படியா திங்கணும், அவ்வளவுதானே. இதைத்தான் நான் சொல்றேன். உங்க அப்பா அம்மா நீங்க என்ன செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பர்கரை கொடுங்க, பிச்சு தின்னுவாங்க. இதுவே நல்லாதான்ப்பா இருக்கு. நீங்க காக்கா வரலன்னு ஒரு அம்மா கவலைப்படுதா? ஏங்க இதெல்லாம் ஓவரா இல்ல? காக்கா காக்கா வரலன்னா அணிலுக்கு போட்டுட்டு போறது. இது என்னங்க? இது ஒரு பிரச்சனையா? இது சவுதி அரேபியால காக்காயே இருக்க கூடாதான், சுட்டு போடுவாங்களா? அவரை சவுதி அரேபியாவுக்கு கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்களாமா. உங்களுக்கு எப்படி அந்த செய்தியை சொல்லுவது? நான் ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன். நான் நடுவரா இருந்தாலும் என்னை எதிர்கட்சினே பாக்குற ஒரே ஆளு தான். அதாவது நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, சில பேர் வக்கீலா இருப்பாங்க. வக்கீலுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஜட்ஜ் ஆயிடுவாங்க. அப்ப அந்த வக்கீல் கூட வாதாடின மற்ற வக்கீலுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? கஷ்டம் இருக்கலாமா, ஆனா இப்படி அப்பட்டமா சொல்லக்கூடாது. அப்ப உங்க அந்த அணி மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று நான் பேச மாட்டேன். என்ன தோணுதோ சொல்லிடுவேன். நான் வாங்க கொஞ்ச நேரம் வேணா நடுவரா இருக்கு.
இதுதான் வேணும் இல்லை? நாங்கள் இவ்வளவு பயணம் செய்து இங்கே ஊர் ஊராக போகி நீங்கள் இவ்வளவு தூரம் பயணம் செய்து எல்லாம் எதுக்காக? நம்ம கையில் அந்த தமிழ் என்கின்ற அந்த கோல் இருக்கிறது. நம்முடைய பயணம் என்பது என்றென்றைக்கும் தொடரப்போகிற பயணம் அல்ல. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பயணம் நிற்க வேண்டும். நிற்கிற போது கையில் இருக்கிற இந்த கோலை கீழே வீசி விடுகிற அந்த குற்றவாளிகளாக நாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு பதட்டம் நமக்கு இருக்கிறது. நம்ம குழந்தைகள்கிட்ட அதை கொடுத்துட்டா அதை பார்த்துட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படி மகிழ்வோடு அந்த கோலை வாங்கி கொண்டு அடுத்த எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற குழந்தைகளாக இந்த இருவரையும் பார்ப்பதில் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கஷ்டமான காரியங்கள் இருக்கின்றன. இந்த கஷ்டமான காரியங்களிலெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம், நமக்கு முன்னால் பேசுகிற ஒருவர் கண்ணீரும் கம்பலையுமாக பேசிய பிறகு அவருக்கு பதில் சொல்லுவது. அது ஹரி ராமசாமி சார் ரொம்ப அவரே நொந்து கிடக்கார். இப்போ நடுவர் பார்த்தீங்களா, சௌரியமாக நடுவர் பொறுப்பில் உட்காந்துக்கிட்டாரு. நடுவராகத்தாம்மா இருப்பார். இல்லை, சில சமயம் எனக்கு பதில் சொல்கிறவராகவும் நீங்கள் இருப்பீங்க இல்லையா? பல சமயம், சில சமயம் வாங்கி கட்டி இருக்கேன். இதில் நான் ராஜா சார் முன்னாடி பேசுறச்சே தாக்கி பேசுகிற மாதிரி நம்ம ஹரி ராமசாமி சார் அவ்வளவு தாக்கவும் முடியாது. இப்படியெல்லாம் தயவு தாட்சணியை பார்க்க வேண்டியது. நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமே என்ன? அதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல நாள், ஒரு பெரிய நாள், கஷ்டப்பட்டு அவர் ஒரு ப்ரோக்ராமை நடத்துகிறார். நம்ம ஆள் கம்மியாக வந்திருந்தாலும் நாங்கள் ஒரு மாதிரி ஒப்பேற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன இவ்வளவு அழுக உங்களுக்கு? வந்ததுக்கு அழுகிறீங்களா, வராததுக்கு அழுகிறீங்களா? நாங்களே குளிர்றீங்க. இப்போ நீங்கள்லாம் உட்காந்து குளிர்ந்தா ஜாக்கெட் போட்டுக்கல, நாங்கள் மேடையில் அதையும் செய்ய முடியாது. எத்தனை பிரச்சனைகள், என்னத்துக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? எல்லார் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையா? இருக்குமா? இதெல்லாம் நாங்கள் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டோம். நான் என் அம்மாவை பார்க்க முடியுமா சார்? கஷ்டம்தான் சார். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, உடம்பு முடியல, வயசாயிருச்சு, தெரியுது இல்லை? கிளம்பி இந்தியா போங்களே. நீங்கள் இங்கே வாங்கின வீட்டை யார் பார்க்குறது? இருங்க, நீங்க வேற குறுக்கு. நானே கடுப்புல இருக்கேன், நீங்க வேற. இல்லம்மா, உண்மையை சொல்றேம்மா. வீட்டை வித்துட்டு போறது உங்க ஊர்ல கஷ்டமாங்க? எங்க ஊர் மாதிரியா? நினைச்ச உடனே வித்துட்டு சல்லுன்னு போக வேண்டியது தானே? என்ன சொல்றாங்க? அவங்க வித்து கொடுக்கறாங்களாம், கேளுங்க. புண்ணியவதி, இந்த மாதிரி தான் பல பேர் என்னை காப்பாற்ற இந்த உலகத்துல இருக்காங்க. இப்போ அந்த அவரோட நம்பர் வாங்கிக்கோங்கம்மா, சரிங்களா? ஏமா இங்க பட்டிமன்றம் நடக்குதா இல்ல பிசினஸ் நடக்குதா? ஒரு 24 மணி நேரத்துல நல்ல வேலை அவங்க வாங்கி கொடுப்பாங்க சார். நீங்க வீட்டை வித்துட்டு போய் அம்மா, அப்பா, ஆத்தா, எதிர் வீட்டு பாட்டி எல்லாரையும் நீங்க பாத்துக்கோங்க சார். வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? இருக்குல்ல? ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? அம்மா அங்க உடம்பு முடியாம இருக்காங்க, தெரியாதா உங்களுக்கெல்லாம்? தெரியாதா? அந்த 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 தங்கச்சி அனன்யாக்கு அடுத்தது இருக்கிற அம்மா, அவங்க பேர் என்னங்க? அருள் செல்வி. அதுவும் அப்படித்தான். எல்லாம் இந்த சௌகார் ஜானகி சினிமாவில் வந்த மாதிரி முந்தானையோட மேடைக்கு வந்துட வேண்டும். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனோட கோபால். என்ன அழுக உங்களுக்கு? நாங்களே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், அமெரிக்காவுக்கு வந்துருங்க. நான் நியாயமா கேட்கிறேங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அம்மாவுக்கு வயசாயிருச்சு, 70 வயசு தாண்டிருச்சுன்னு வைங்க, ஏதாவது ஒரு நோய் வரும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்பாவுக்கு முடியாம போகும்னு தெரியுமா தெரியாதா? எங்கள் முன்னால் இருக்கிற பெரிய கேள்வி, அம்மாவுக்கு பிறகு அப்பாவை யார் பார்ப்பது? அப்பாவுக்கு பிறகு வேணாம், நீங்க போய் உட்காந்து 2 பேரும் சேர்த்து பாருங்க. ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர், நீ பக்கத்துல இருந்து பாருமா.
நான் கேக்குறேன், ஏன் போக முடியலன்னு கேக்குறேன். முடியல. பிள்ளைங்க போக விட மாட்டாங்க அவங்க, அதனால நீங்க போகல, இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உண்மையா இல்லையா? ஏங்க ஒளிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு இந்தியாவுக்கு போகணும்னு எண்ணமே இல்லையா? அப்பா அம்மாவுக்கு வயசாயிருச்சு, ஆட்டோக்காரர் பார்த்து பாரு, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. கூட போய் உட்கார ஏன் முடியல உங்களால? பிள்ளைங்களை விட்டு போக முடியல. பையன் சொல்லிடுவான், யூ மே கோ இஃப் யூ வாண்ட் டு. We are planning to go to India and maybe we'll put you in a school there for the next couple. No. You may go if you want to. அப்போ இங்க நீ போறதுன்னா போன்னு சொல்ற பையன், வந்துருடான்னு கெஞ்சுற அப்பா அம்மா, வந்துருடான்னு கெஞ்சுற அப்பா அம்மாவை அப்படியே விட்டுட்டு போறதுன்னா போன்னு சொல்ற பிள்ளைகளோட ஏன் இருக்கீங்க? ஏன்னா இதுதான் சவால். ஏன் சார் உண்மையை மறைச்சு பேசுறீங்க? விட்டுட்டு போக முடியாது சார். அது உங்க மேல தப்பு இல்லை. அது எல்லா தலைமுறையை சார்ந்தவர்களும் வாழ்க்கை அவர்களின் முன்னால் 2 விரல்களை நீட்டி, உன்னுடைய இறந்த காலமா உன்னுடைய எதிர்காலமா என்று 2 விரல்களை வாழ்க்கை நம் ஒவ்வொருவரின் முன்னாலும் நீட்டுகிறது. நாம் அத்தனை பேரும் மனித குலம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை இனி நமக்கு பிறகு வரப்போகிற கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்க்கை 2 விரல்களை நீட்டுகிற போது எதிர்காலம் என்ற விரலை தான் தொடுவோம். இதுல நல்லவன் கெட்டவன், அம்மாவை பிடிச்சவன் அப்பாவை பிடி, இந்த வித்தியாசமே கிடையாது. இதைத்தான் தொடுவோம். ஏனென்றால் நாம் அப்படித்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று சொல்லுகிறது. பிள்ளைகளை பேணுவது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கடன். அந்த கடமையைத்தான் செய்வீர்கள். அதில் தான் உங்கள் முழு கவனமும் இருக்கும். அதனால் அதுதான் சவால் மிகுந்ததுன்னு நாங்க 4 பேர் சொன்னாக்க, என்ன சார் எதுக்கு அழுக? எதுக்கு அழறீங்க? இனிமே அழமாட்டாங்க. உடனே இமோஷனல் ஆயிடு. பாரதி ராஜா படத்துல எல்லாரும் கூடி கூடி கட்டிக்கிட்டு அழுவாங்களே, அது மாதிரி இங்க உங்க அறிவை பயன்படுத்தி சொல்லுங்க சார். அப்பா அம்மாக்கள் இங்கே அவர் சொல்றாரு, அவர் வீட்டுல தோசை சரியா வரலன்னா நான் என்ன சார் செய்யணும்? அவர் வீட்டு தோசையை பத்தி அவர் கவலை, மத்த வீட்டு தோசையெல்லாம் பாக்குறாரு. அவர் வீட்டு தோசையை தான் முதல்ல பார்த்தாருமா. அங்க ஒவ்வொரு படியா இறங்கி இறங்கி பாக்குறாரு. படியில இறங்கி பாக்குறாரு, நாய் வந்து கமுந்து படுத்திருக்கு. நாய்க்கு ஏன் சார் தோசையை கொடுக்குறீங்க? உங்க ஊர்ல இதுக்கெல்லாம் சட்டம் ஒண்ணும் இல்லையாம்மா? போலீஸ் 911க்கு போன் பண்ணா நாயை காப்பாற்ற மாட்டாங்களா உங்க ஊர்ல? பாதுகாப்பு சட்டம் சொல்லுப்பா, நாய்க்கு தோசை கொடுக்கலாமாப்பா? அவங்க எங்களுக்கே கொடுக்காதீங்கன்றாங்க. அடுத்த படிக்கு போனா அவ பிள்ளைக்கு சொல்லுது தோசை பிடிக்கலன்னு. அவங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டு அழறார். நான் என்ன செய்ய முடியும்? நீங்க வேணா சென்னைக்கு வாங்க, நல்ல தோசை நான் செஞ்சு உங்க நாய்க்கும் கொடுக்குறேன். எங்க ஊர்ல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, என்ன வேணா கொடுக்கலாம். இது ஒரு பிரச்சனைன்னு மைக் போட்டு பேசுறாரு ஒருத்தர். இவர் ஒரு தலைவர், இவர் கீழே 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் அடிஷனல்ல சேர்ந்தது, இப்ப சேர்ந்தது. ஆமா, அனன்யா வேறப்பா ஏமாத்தி அந்த சைடு உட்காந்து வச்சிருக்க. நல்ல பிள்ளை. அது எந்த கட்சியில இருக்குன்னே தெரியாம இருக்கு. அப்புறம் எவ்வளவு சீரியஸா இந்த இவங்க 2 பேரும் எவ்வளவு சீரியஸா பேசியிருக்காங்க. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை? யாரோ அப்பாவா கடைக்கு கூட்டி போய் பர்கர் வாங்கி கொடுத்தாங்க. அவர் வாயை திறந்தாரா பர்கர் உள்ள போல. இது ஒரு பிரச்சனையா? நேற்று எங்க நடுவரை கூட தான் கூட்டிட்டு போய் பர்கர் வாங்கி கொடுத்தான். அவன் எங்க போய்? இவன் தம்பி எங்கடா இருக்க? அதான் இருக்கான் பாருங்க. அவன் தான் பர்கர் வாங்கி கொடுத்தான். எங்க நடுவராலே அது எப்படி சாப்பிடுன்னு தெரியல. உடனே என்ன பிச்சு பிச்சு தின்னாரு. இது ஒரு கஷ்டமா? பொய்யே சொல்லல. அவன் ரித்வின் இருக்கான், அவனை கேளுங்க. இப்ப இந்த வரலாறு முக்கியமா? வரலாறு முக்கியம் அமைச்சரே, வரலாறு முக்கியம். ரித்வின் தான் வாங்கி கொடுத்தான். பர்கர் தின்னல. ஒரு சிலருக்கு வாய் சின்ன வாயா இருக்குமா, அவங்க பிச்சு பிச்சு சாப்பிடுறாங்க. சிலருக்கு வசதியா இருக்கு, அவங்க அப்படியே சாப்பிடுறாங்க. இதுக்கு நான் என்ன நானும் சொல்றேன், நீங்க சொல்றதுதான் நான் சொல்றேன். இது ஒரு பிரச்சனை இல்ல. வாயை நல்லா திறக்க முடிஞ்சா அப்படியே தின்னுங்க, வாயை திறக்க முடியல பிச்சு பிச்சு தின்னுங்க. என்னங்க வச்சு எப்படியா திங்கணும், அவ்வளவுதானே.
இதைத்தான் நான் சொல்றேன். உங்க அப்பா அம்மா நீங்க என்ன செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பர்கரை கொடுங்க பிச்சு தின்னுவாங்க, இதுவே நல்லாதான்ப்பா இருக்கு. நீங்க காக்கா வரலன்னு ஒரு அம்மா கவலைப்படுதா? ஏங்க இதெல்லாம் ஓவரா இல்ல? காக்கா காக்கா வரலன்னா அணிலுக்கு போட்டுட்டு போறது, இது என்னங்க இது ஒரு பிரச்சனையா? இது சவுதி அரேபியால காக்காயே இருக்க கூடாதான், சுட்டு போடுவாங்களா? அவரை சவுதி அரேபியாவுக்கு கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்களா அம்மா? உங்களுக்கு எப்படி அந்த செய்தியை சொல்லுவது? நான் ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன். நான் நடுவரா இருந்தாலும் என்னை எதிர்கட்சினே பாக்குற ஒரே ஆளு தான். அதாவது நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, சில பேர் வக்கீலா இருப்பாங்க, வக்கீலுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஜட்ஜ் ஆயிடுவாங்க. அப்ப அந்த வக்கீல் கூட வாதாடின மற்ற வக்கீலுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? கஷ்டம் இருக்கலாமா, ஆனா இப்படி அப்பட்டமா சொல்லக்கூடாது. அப்ப உங்க அந்த அணி மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று நான் பேச மாட்டேன். என்ன தோணுதோ சொல்லிடுவேன் நான். வாங்க கொஞ்ச நேரம் வேணா நடுவரா இருக்கு. சார் ராஜ் சார் கேட்டுக்கிட்டீங்களா? புரிஞ்சுதா? சரி அவ்வளோதான், அது நம்ம வேலை முடிஞ்சது. இப்போ ஓன்னு கதறி அழுதாரு இல்லை, கதறி அழுதுக்கு ஜஸ்ட் முன்னாடி என்ன சொன்ன, கதறி அழுறதுனாக்க நம்ம அந்த இமோஷனுக்கு முன்னாடியே வந்துடணும், அப்போ தான் கதறி அழ முடியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கொஞ்ச நேரம் அந்த மனசில் அந்த உணர்ச்சி ஊறின பிறகு தான் அந்த இமோஷன் வந்து நம்மளை அழ வைக்கும். கதறி அழுதுக்கு ஜஸ்ட் 1.25 செகண்ட் முன்னாடி அவருக்கு என்ன கவலைன்னா, ஸ்லீவ்லெஸ் நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு கவலை. உங்க ஊர்ல ஒண்ணுமே போட பல பேர் நடக்கிறாங்க, அவர் கவலையா இல்லம்மா? நம்ம குடும்பத்து ஆளுகளை பத்தி தான் பேச முடியும், போற வர்றவன்லாம் பேச முடியுமா சார்? அப்ப யாருக்கு சார் இந்த கலாச்சாரத்தை பற்றிய குழப்பம் உங்களுக்கு இருக்கிறது? உங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த ஊர் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் சொல்றேன், இங்கே சிறை கைதிகள் போல வாழ்கிற. எது கூட்டிட்டு வரீங்க? எதுக்கு சார் கூட்டிட்டு வரீங்க? எங்களுக்கு தெரியாதாங்காட்டி நீங்க எதுக்கு கூட்டிட்டு வரீங்கன்னு. இங்க வர வேண்டியது, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை தேட வேண்டியது, ஒரு பிள்ளைய கட்டிக்க வேண்டியது, அது பிரெக்னென்ட் ஆனோன்னு அப்பா அம்மா வர சொல்ல வேண்டியது. ஓ, அவங்க புள்ள தூக்குறதுக்கா? என்ன அப்படியா? நீங்க என்னதான் இருந்தாலும் அவர்கள் இந்த வீட்டில் விருந்தாளிகள். வேணாம், அவங்க வீட்டில் ராஜாவா இந்தியாவில இருக்க வைங்களேன். எதுக்கு கூட்டிட்டு வரீங்கன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு மூட்டை ஆபரேஷன் பண்ணவங்க கூட்டு வந்தீங்க? அதுவும் 2 மூட்டிலையும் ஆபரேஷன் பண்ண பிறகு உங்க பிள்ளைகளை இங்க பாத்துக்க வேண்டிய சில சமயம் 2 பேர் வேலைக்கு போறீங்களா, பாத்துக்க வேண்டியிருக்கு, கூட்டிட்டு வரீங்க. அவங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல. அப்பா நான் போயிட்டு 5 நாள்லயே கிளம்புதுன்னு அந்த அம்மா அழுது. சந்தோஷம் உள்ளுக்குள்ள. இன்னும் ஒரு 5 நாள் இருந்துட்டு போங்க பாங்குது, அவ்வளவுதான் சார். அப்பா அம்மா ஒரு இமோஷன், நான் இல்லைன்னு அதை மறுக்கல. அந்த அந்த உணர்வுகளை மலினப்படுத்தி பேசுவதற்காகவும் நான் இங்க வரவில்லை. உங்களுக்கு ஒரு பேங் ஆஃப் கில்ட் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க 4 பேருமே அதை தான் இறுதி வரை பேசியிருக்கேன். பேங் ஆஃப் கில்ட். ஐயோ உங்களை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமா, ஐயோ உங்களை பார்த்துக்க முடியல, இருந்து செய்ய வேண்டிய நான் அங்கே இருந்து செய்யாமல் இங்கே இருக்கிறேன். இதுதான் அவங்க 4 பேரும் பேசின பேச்சினுடைய சம்மரி. இதுதான் நான் 2 விதமாக அதுக்கு பதில் சொல்கிறேன். முதல் விஷயம், இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க ஊரில் இருக்கிற மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியலன்னு நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க. அவங்க வீட்டில் காலையில் வச்ச ரசத்தை சாயங்காலம் சுட வச்சு அம்மா கொடுத்தா ரசச்சொம்பை சுவற்றிலே வீசி எறிந்தவர் தானே உங்க அப்பா. ஆனா அந்த அப்பா இங்க வந்த உடனே, ஐயோ என் பொண்ணு காலையில 7 மணிக்கே எந்திரிச்சு ஓடுறா, ராத்திரி 8 மணிக்கு தான் வரா, அவ என்ன செய்வான்னு 8 நாளா ஃப்ரிட்ஜில் வச்ச ரசத்தை சுட வச்சு அவரே குடிக்கிறார். அது வேற நடுவர் சொல்லுங்க, அந்த ஃப்ரிட்ஜ் சொல்லுதா இது 8 நாள் ஆச்சு, இதை முதல்ல எடுத்துக்கோன்னு சொல்லுதா அவங்க ஊர்ல இருக்கு. நான் பார்த்தேம்மா. ஆமா, அத சொன்னா இத பார்த்துட்டு வந்து சொல்றாருன்னு வேற நீங்க சொல்லுவீங்க. இல்ல அப்ப அந்த ஃப்ரிட்ஜ் வேற சொல்லுது, ஒன்னு 8 நாள், ஒன்னு 7 நாள், ஒன்னு 3 நாள். 3 நாள் இதை எடுத்து தின்னாத, 8 நாள் தான் முதல்ல எடுத்து தின்னு அவர் ஊர்ல அம்மா இதை செஞ்சாக்க ரசச்சொம்பு சுவர்ல மோதி இருக்கு சார். எங்க வீட்டுல எல்லாம் தலைய மோதிரத்துக்கு பதிலா ரசச்சோம்ப தூக்கி எரிஞ்ச பார்ட்டில இருந்தா இங்க வந்து 8 பர்கரை பிச்சு பிச்சு தின்னு 8 நாள் ரசத்தை எடுத்து குடிக்குது. அப்ப என்ன
எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்க அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்? நீங்க படிக்கிற பாட்டுக்காக உங்களுக்கு கூடுதல் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு அவங்க வாழுகிறார்கள். அப்ப இங்கே இருக்கிற உங்களுடைய தாய் தந்தையரை பேணுவதில் என்ன பெரிய கஷ்டம் நீங்க சொல்றீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல எல்லாத்துக்கும். சரி, இங்க வராம ஊர்ல உங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க கஷ்டப்படுறாங்க, பேரனை பார்க்க முடியல. அவங்களுக்கு நிறைய நீங்க முதல்ல அமெரிக்கா வரும்போது, நீங்க கிளம்பி வரும்போது நீங்களே டென்ஷனா தானே வந்திருப்பீங்க. முதல்ல விசா ஆஃபீஸரை பார்க்க போகிறதுக்கே பயந்து நடுங்கி தானே வந்தீங்க. எப்படி இருக்குமோ, என்ன இருக்குமோ, அவன் பேசுகிற இங்கிலீஷ் புரியுமோ. ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்கள் அப்பா 3/4 போட்டுட்டு சென்னையில் டி நகரில் நடந்தாரா இல்லையா? மை சன் இஸ் கோயிங் டு அமெரிக்கா. இன்னும் விசா ஆஃபீஸரை இன்னும் பார்க்கல, இன்னும் விசாவும் வரல. அவர் அதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் போட்டுட்டு எங்கள் ஊரில் நடக்கிறார். நடந்துட்டு நடுவில் ஒரு நாய் வந்துச்சு. திஸ் கண்ட்ரி இஸ் வெரி பேட். இஃப் யூ see அமெரிக்கா, இன்னும் பையனே அமெரிக்காவுக்கு போல. இவர் மானசீகமா சார், பெருமை சார், நான் அவர் தப்பா சொல்லல, அப்படிதான் இருக்கும். என் பிள்ளை அங்க போக போறோம்னு சொல்லிட்டு சலம்பிட்டு திரியுது. அது உடனே எல்லா உறவுக்காரங்களுக்கும் இங்க முதல் முறை உங்க அப்பா அம்மா வந்து உங்க அமெரிக்காவுக்கு வந்தப்போ நீங்க என்ன செஞ்சார்? ராவல்ல போன் பேசிக்கிட்டே இருந்தாரு இல்லையா? அத்தனை உறவுக்காரருக்கும் உறங்க விடாம. இல்ல இவரோட ராவுங்க, அவர் அப்ப முழிச்சுக்கு தானே இருப்பாரு. இவரோட ராவு, அவரோட ராவு. நான் நடுவருக்கு வேற கோனார் நோட்ஸ் போட்டு என் நேரத்துல பாதி வேஸ்ட் ஆகுது. இல்லம்மா, இது என்னோட ராவு காலம்மா. ராவு காலம். அவருடைய இரவா இருந்தாலும் தூங்காம ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு வீடு எப்படி வச்சிருக்கான்ற. என் பையன் ஒரு கார் வச்சிருக்கான் பாரு, டெஸ்லாவா. இப்ப வேற விலையை குறைச்சிருக்காங்களா, கரெக்டா பார்த்து வாங்கியிருக்கான் என் பையன். எல்லாம் என்னோட அறிவு. அவர் சரியா படமும் எடுக்க தெரியாது, சுமாரா ஒரு படம் எடுத்து அந்த ஊருக்கு அனுப்புவாரு. அந்த படத்தை பார்த்தா பப்பட டப்பா மாதிரி அங்க தெரியுது. ஆனா பெருமை சார், நீங்க இங்க இந்த ஊர்ல வந்து நீங்க ஜெயிச்சு வாழறீங்கன்றத பத்தி உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமை. பிரச்சனையே இல்லையான்னு என்ன கேட்டா, மனசாட்சியோட பேசினா பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப இறுதி காலத்தில், நிறைவு காலத்தில் வருகிற பிரச்சனை. அதுக்கு தான் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நிறைவு காலத்தில் பிரச்சனை வரும் தெரிஞ்ச பிறகு ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்கிறேன். ஏனென்றால் பிள்ளைகள் இங்கே காலூன்றி விட்டார்கள். அவர்களை விட்டு போக உங்கள் மனம் ஒரு நாளும் உங்களை அனுமதிக்காது. அதனால்தான் இங்கே இருக்கிறீர்கள். அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் கிளியரா இருக்கிற போது எதுக்கு கண்ணீர் விட்டு அழறீங்கன்னு நான் கேட்கிறேன். Who are you trying to cheat? உடனே அந்த அக்கா, என் பேர் எனக்கு இருமா, அருள் செல்வி நல்லா பேசினாங்க. உண்மையிலேயே அந்த அணியில் பேசின எல்லாரையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா இது வந்து நான் எத்தனையோ பட்டிமன்றங்களை பார்த்த ஒரு பேச்சாளர். ஆனால் அவங்க வந்து என்னையே டென்ஷன் ஆக்கிட்டாங்க. ஐயோ இதுக்கு எப்படி பதில் சொல்லுவது என்று யோசிக்கிறேன். மிகச் சிறப்பாக பேசினார். அருள் செல்வி ஒரு கேள்வியை வைக்கிறார். இது வந்து இளம் மண்ணில் தூவிய விதை, அது ஏற்கனவே இருக்கின்ற ஆலமரம். ஸோ அப்படிதான் நம்ம சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களா? சரி, ஓகே. செங்கமலம் சொன்னாங்க. இது மண்ணிலே தூவிய விதை, அது முதிர்ந்திருக்கிற ஆலமரம் என்று சொன்னார்கள். நீங்கள் ஒரு விவசாயியா இருந்தால் மண்ணில் தூவிய விதையை பார்ப்பீர்களா, ஆலமரத்தை பார்ப்பீர்களா என்று நான் கேட்கிறேன். ஒவ்வொரு விவசாயியும், அது எங்க நாட்டிலங்க கொலை நடுங்க பாடுபடுவோம். எதுக்கு? விதையை காப்பாத்துறதுக்கு. ஆலமரம் ஒருவேளை முற்றிட்டா கூட அந்த ஆலமரத்தினுடைய விழுதெல்லாம் இங்க இருக்கின்ற விழுது அங்க போகலாம். நீங்க தான் அந்த சாய்ஸ் எடுத்திருக்கீங்க. விழுதுகளாக தனியே இருக்கிறது, நீங்க எடுத்த சாய்ஸ் தான். ஆலமரம் ஒருவேளை ரொம்ப ஆலமரம் அப்படி சீக்கிரத்துல எல்லாம் விழுந்துடாது. அதுக்கு இருக்கிற உறுதி வேற உறுதி. அது நல்லா நிலைச்சு வாழும். அது அப்படியே அது புயலுக்கெல்லாம் விழுற மரம் இல்ல ஆலமரம், 1000 வருஷம் இருக்கும். ஆமா, அப்படியே அந்த ஆலமரம் ஆடி போனாலும் ஒரு விவசாயி விதையத்தான் பார்ப்பானே தவிர விழப்போகிற ஆலமரத்தை பார்க்க மாட்டான். ஏனென்றால் விவசாயினுடைய தன்னறம் என்பது விதைகளை பாதுகாக்க வேண்டியதுதான். அதுதான் அவனுக்கு கஷ்டம். உங்க கேள்வியிலே அங்க பதில் இருக்கு இல்லையா? அந்த அவங்க அருள் செல்வி சொல்றாங்க, சத்தியம் அங்க இருக்கான், சோதனை இங்க இருக்கான்.
சத்தியமும் சோதனையும் எப்பவும் ஒரே இடத்துல தான்மா இருக்கும், பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காது. இங்க சோதனை இருக்குன்னா சத்தியமும் இங்க இருக்குன்றத நீங்களே தான் ஒத்துட்டு இருக்கீங்க. ரெண்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காது. என்ன சோதனை சத்தியத்துக்கு தான். உளவாகி இன்னாத கூறல் கனிருப்ப காய்கவர்ன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாகி இன்னாத கூறல் கனிருப்ப காய்கவர்ன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாகி இன்னாத கூறல் கனிருப்ப காய்கவர்ன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாகி இன்னாத கூறல் கனிருப்ப காய்கவர்ன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாகி இன்னாத கூறல் கனிருப்ப காய்கவர்ன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாகி இன்னாத கூறல் கனிருப்ப காய்கவர்ன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாகி இன்னாத கூறல் கனிருப்ப காய்கவர்ன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாகி இன்னாத கூறல் கனிருப்ப காய்கவர்ன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை.
இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவர்ந் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களைப் பறித்து தின்பதைப் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க, அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களைக் கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவர்ந் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களைப் பறித்து தின்பதைப் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க, அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களைக் கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய.